பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 15, 2024, பொது காலம் 32ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 4-9 வரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை, இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துக்கள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 119. இறை வார்த்தைகள் 1, 2, 10, 11, 17, 18. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதுடன் அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். முழுமனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகவிடாதேயும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், நடப்போர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 21 இறை வார்த்தை 28. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 26 37 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவா காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருளை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். இன்றைய இறை வார்த்தைகளில் ஆண்டவராகிய இயேசு கூறுவது என்னவென்று நமக்கு நன்றாக புரிகிறதல்லவா? கடைசி காலத்தில் ஆண்டவர் வருகிறதை பற்றி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத்து காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் என கூறுகிறார். எல்லாரும் அவரவர் வேலைகளை அவரவர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வரும் நேரத்தில் விழித்திருக்காதவர், ஆண்டவர் வரும் நேரத்தில் தயாராக இருக்காதவர்கள். அந்த 10 கன்னியர்களுள் 5 கன்னிகள் தயாராக இருந்து ஆண்டவருடன் சென்றார்கள். அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாசுக்காக கூறுகிறார். வயல்களில் 2 பேர் இருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார். 2 மாவரைப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார். 2 படுக்கையில் இருப்பார்கள்,
ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பவர் எவர்களோ அவர்கள் உயிரோடு ஆண்டவரிடம் எடுத்து செல்லப்படுவார்கள். நாம் சந்தேகப்பட வேண்டாம். 2 பேரும் என்ன செய்துட்டு இருந்தாலும், அவங்க எப்படி இருந்தாலும் அதுல ஒருத்தங்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கெனவே வாழ்ந்து ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை போதித்து ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள். போதனை தான் செய்ய வேண்டும் என்று அல்ல, பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அப்போ நாங்களும் பிறருக்கு அறிவிக்க வேண்டுமா? இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் வாழ்ந்தாலே போதும். ஆவியின் கனிகளில் வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் வெறுக்கிற அந்த 7 காரியங்கள் நாம் செய்யாதிருக்க ஆசைப்படுவோம். மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளை பாதுகாப்பாக பார்த்து கொள்வோம். பிறருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்களுக்கு, நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோம். இல்லை என்று சொல்லி வந்தால் என்னிடமும் இல்லை என அனுப்பாதீர்கள், அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். ஆண்டவர் இதுவே நமக்கு சொல்கிறார். இதுவே ஒரு பெரிய போதனையாக நமக்கு சொல்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவரை போல வாழாவிட்டாலும் ஆண்டவர் வாழ்ந்து சென்ற வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அப்பொழுது ஆண்டவர் வரும் நாளிலே நிச்சயமாக நம் அனைவரும் ஆண்டவரோடு சேர்ந்து போக போகிறோம். இதில் சந்தேகமே இல்லை. நாம் அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.